ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்ப 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே 25 அண்ட் 30. இதோட எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்சிஎம் ஆஃப் 25 அண்ட் 30. எல்சிஎம். ஸோ இது 2த்துக்கும் உள்ள எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். எல்சிஎம்னா என்னன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட் காமன் மல்டிபிள். இதான் எல்சிஎம். லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ 25க்கும் 30க்கும் நடுவுல உள்ள லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா லிஸ்டிங் பண்ணலாம். ஸோ 25 ஃபேக்டர்ஸ் என்னது? 25 ஃபேக்டர்ஸ் 25, 50, 75. பேசிக்கா 25 டேபிள்ஸ் எழுதுறேன். 100, 125, 150 வரைக்கும் எழுதிக்கிறேன். 150 இது வரைக்கும் நான் தெரிஞ்சதை இது வரைக்கும் எழுதுறேன். ஸோ 30 ஃபேக்டர்ஸ் அப்படியே சொல்றேன். 30, 60, 90, 120, 150. ஸோ இதோட லீஸ்ட் காமன் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 150 தான் வரும். ஸோ இங்கேயும் 150 மேட்ச் ஆயிடும். ஸோ 150 தான் எல்சிஎம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில். ஸோ லிஸ்டிங் வச்சு நான் பார்த்தேன். ஆனால் எவ்ரி டைம் இந்த மாதிரி நம்ம லிஸ்டிங் பண்ண முடியும். இதுக்கு தான் இன்னொரு மெத்தட் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 150 தான். ஆனால் இது நம்ம இன்னொரு மெத்தட் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்னொரு மெத்தட் என்னன்னு சொல்ல போகிறேன் இப்போ தான். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ யூசிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். யூசிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லைக் 25 எழுதிடணும். 25 எழுதிட்டு இதை ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதை 5 into 5 ஸ்ப்ளிட் பண்ணலாம். 30 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 6 into 5 ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இந்த 6 வந்து 2 into 3 ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ 30 you can write it as 2 into 3 into 5. 25 you can write it as 5 into 5. ஸோ பேசிக்காக என்ன பண்ண எல்சிஎம் எப்படி எடுக்கணும்னா எல்சிஎம் ஆஃப் வேரக்கல் எடுத்துக்கிறேன் 30 and 25 எப்படி எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்துடணும் ஒரு தடவை. எல்லா ஃபேக்டர்ஸும் ஒரு தடவை அப்பியர் ஆகணும் இந்த எல்சிஎம்ல. அப்பனா உங்களுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம்னு அர்த்தம். ஸோ எல்லா ஃபேக்டரும் ஒரு அப்பியர் ஆகணும். ஃபர்ஸ்ட் இதோட ஃபேக்டர்ஸ்லாம் எழுதிடணும். 30 ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக எழுதிடணும். 2 into 3 into 5. ஃபர்ஸ்ட் பெரிய நம்பரோட ஃபேக்டர்ஸ் எழுதிடணும். ஃபுல்லாக எழுதிட்டு சின்ன நம்பரோட ஃபேக்டர்ஸ் அதில் எவ்வளோ மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 5 ஒன்று இருக்கு, இங்கே ஒரு 5 இருக்கு. இப்போ இன்னொரு ஒரு 5 மட்டும் மிஸ் ஆகுது. அதை ஆட் பண்ணிக்க வேண்டியது அவ்வளோதான். ஸோ 2 5 வந்துருச்சு. ஒரு 2 into 3 into 5. இது வந்து பேசிக்கா 30. இது ரெண்டும் பேசிக்கா 25. இது ரெண்டும் 25. ஸோ இது ரெண்டும் 25, 2 into 3 into 5 30 வந்துருது. 5 into 5 போட்டு 25 வந்துருது. ஸோ இந்த ஃபுல் நம்பர் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பர் கிடைக்கும். விச் இஸ் போத் டிவிசிபிள் பை 30 and 25. அதான் இப்போ பேசிக் ஐடியாவே. 30 வந்துருது. 2 into 3 into 5 போட்டா 5 into 5 போட்டா 25 வந்துருது. ஸோ பேசிக் ஐடியா என்னன்னா இந்த பெரிய நம்பர் இஸ் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 30 and 25. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம மெயினாக பண்ண போறோம். இந்த லிஸ்டிங் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. எப்போவாச்சும் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிப்போம். குட்டி நம்பர்ஸ்க்கு லிஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். பெரிய நம்பர்ஸ்க்கான பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தட். பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இதுதான் பெஸ்ட். ஸோ இப்போ நம்ம சில கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்சிஎம் ஆஃப் 3 and 9. ஸோ 3 and 9 இது என்ன பண்ணலாம்? 3, 9. ஸோ பேசிக் ஐடியா என்ன? 3 ஃபேக்டர்ஸ் என்னது? 3, 6, 9. 9 ஃபேக்டர்ஸ் 9. சாரி 9, 18, 27. ஸோ 9, 9 மேட்ச் ஆகுது. ஸோ எல்சிஎம் இஸ் 9 தான். பட் நான் இப்படி போட போதில்லை. மறுபடியும் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆன்சர் 9 தான். இருந்தாலும் நான் வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணேன். ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணலாம்? 3 எப்படி எழுதலாம்? 3 into 1 எழுதலாம். 3 into 1. ஸோ இல்லை 9 எப்படி எழுதலாம்? கரெக்ட் தான். 9 எப்படி எழுதலாம்? 3 into 3 எழுதலாம். ஸோ 3 into 3. ஸோ என்ன பண்ணலாம் இப்போ? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா பெரிய நம்பரோட ஃபேக்டர்ஸ் அப்படியே எழுதிடணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆஃப் 3 and 9க்கு பெரிய நம்பரோட ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடணும் அப்படியே. அதில் சின்ன நம்பரோட ஃபேக்டர் இருக்கான்னு மேட்ச் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஸோ ஒரு 3 இருக்கு, இங்கேயும் ஒரு 3 இருக்கு. 2 3 இருக்கா? ஆமாம் 2 3 இருக்கு. ஸோ அவ்வளோதான் மேட்ச் ஆயிடுது. ஸோ 3 into 3 9. ஸோ அவ்வளோ. ஸோ அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 8 and 10? ஸோ இது கொஞ்சம் யோசிக்கணும். 8 and 10ஓட மல்டிபிள் என்ன? ஸோ 8 ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறேன். 4 into 2. இந்த 4 மறுபடியும் பிரைம் ஃபேக்டர் இது பண்ணலாம், ஃபேக்டர் பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணலாம். 2 into 2 எழுதலாம். ஸோ 8 கேன் பி ரிட்டன் அஸ் 2 கியூப். ஸோ 2 கியூப் இல்லை 2 into 2 into 2. அதான் 2 கியூப்னு சொல்கிறேன். அது எக்ஸ்போனன்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 10 எப்படி எழுதலாம்?
10 5 into 2 ஸ்ப்ளிட் பண்ணலாம். 5 into 2. So 10 can be split as 5 into 2. Written as 5 into 2. 5 into 2. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா எல்லா ஃபேக்டர்ஸும் ஒரு தடவை வரணும் அவ்வளோதான். பேசிக் ஐடியா அதான். இதுல இருக்க 3 2 வரணும், ஒரு 5 வரணும் அவ்வளோதான். ஸோ 3 2லயே ஒரு 2 வந்துடும் உங்களுக்கு. அந்த பேசிக் ஐடியா தான். ஸோ 5 சாரி 10 and 8 என்னதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த பெரிய நம்பரோட ஃபேக்டர்ஸ் எழுதிடணும். 5 into 2 அதில் சின்ன நம்பர் எவ்வளோ மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணணும். ஸோ ஒரு 2 வந்துருச்சு, இன்னும் 2 2 மட்டும் வரணும். ஸோ into 2 into 2 ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னா இந்த மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுனா பெரிய நம்பரோட ஃபேக்டர்ஸ் ரைட் டவுன் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிக் நம்பர் and then match. Write down the factors of bigger number between two. Down the factors of the bigger number number எப்படி போட்டுக்கிறேன் நம்பர் எழுதிக்கிறீங்க. ஸோ and then include the factors of smaller number. Then include factors of smaller number. Include factors of smaller number. ஸோ இதான் பேஸ்ட் ஐடியா. அதான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ தான் எல்சிஎம் இன்னும் நல்லா புரியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.